ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த நாட்களிலே இந்த உலகத்தை, மக்களை மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கிற, களங்க பண்ணி இருக்கக்கூடிய இந்த புதிய தொற்றினுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. மேலை நாடுகளிலே இங்கும் அங்குமாக பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் நம்முடைய பாரத தேசத்தில, இந்திய தேசத்தில வெகுவா இந்த தொற்று குறைந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார் என்று சந்தோஷப்பட முடியாதபடி மேலை நாடுகள், இந்தியா அல்லாத பல தேசங்களில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்முடைய நெஞ்சத்துல, நம்முடைய மனசுல ஒரு பெரிய வழி உண்டாகிறது. நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த தேசத்திற்கு, மக்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவாராக. குறிப்பாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக, நன்மைக்காக, விடுதலைக்காக நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நான் வழக்கத்தின்படி ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக எடுத்து வைத்துக் கொண்டு அதை மையப்படுத்தி இறை வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசுவினுடைய அந்த அற்புதமான வார்த்தைகள் நம்மை அலங்கரிக்கட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். என்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு என்று கேட்கிறீங்களா? 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 17வது வசனத்தின் ஒரு பகுதி. உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை சிறப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை சிறப்படுத்துவாராக. நான் அதனுடைய பின்பகுதியை மாத்திரம் எடுத்துக் கொள்கிறேன். இருதயங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார். நம்மை ஆண்டவர் எப்போதும் தேற்றுகிறார். He is comforter. அவர் எப்போதும் நம்மை கன்சோல் பண்ணுகிறார். அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியில என்ன வாசிக்கிறோம்னா, நம்முடைய இருதயத்தை அவர் தேற்றி நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரமா இருக்கணும். நிறைய பேர் பாருங்களேன், துவக்கத்தில் இருந்த பக்தி இருக்காது, துவக்கத்தில் ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை இருக்காது, எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை. நாம எப்போதும் போல ஸ்திரமா இருப்பதற்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்குள்ள அவன் ஸ்திரமா இருக்கிறான், பக்திக்கு அடுத்த காரியங்களில் எப்படி ஸ்திரமா இருக்கிறான் அப்படின்றத நாம தேடணும்னு சொன்னா பைபிள் பல பதில்களை நமக்கு கொடுக்குது. இந்த நேரத்துல நான் ஒரு 7 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க எப்போதும் நீங்க ஸ்திரமா இருக்கணும்னா, தள்ளாடாம இருக்கணும்னா, தடுமாறாம இருக்கணும்னா, ஒரு நாணலை போல இங்கும் அங்குமாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இல்லாம கற்பார மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா, உறுதியா நீங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன். ஐயா, நிலை இல்லாம இருக்கிறேனே, எல்லாமே என் வாழ்க்கையில நிலை இல்லாம போகுது, நான் எதை செஞ்சாலும் ஸ்டெடியா இருக்க முடியல, என்னுடைய பொருளாதாரம் தடுமாறி போய் கிடக்குது, என் குடும்பம் தள்ளாடி கிடக்குது, நான் என்ன பண்றது என்ற குழப்பத்துக்கும் புலம்புழுக்கும் நடுவில் வேதனையோட இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். என் தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயம் அந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. ஆகவே உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லிட்டாரு. நான் உங்களை உறுதிப்படுத்துவேன், நான் உங்களை ஸ்ட்ராங்கா நிக்க வைப்பேன்றதுதான் ஏசப்பாவுடைய அளவிட முடியாத தேவ தயவும் கிருபையும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை கனப்படுத்தி, உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான நல்ல ஒரு வாக்குறுதி. எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும், எல்லா விதமான வாக்குறுதிகளும் தேவனுடைய நிபந்தனையோடு தானே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஸ்திரமா இருப்பீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே நான் தேவத்தினுடைய அந்த அற்புதமான கரத்திற்குள்ளே உங்களை அர்ப்பணித்து நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஸ்திரமா இருப்பதற்கு என்ன செய்யணும்? முதலாவது, ஒரு மனுஷனை ஸ்திரப்படுத்துறது என்னன்னா காஸ்பல் தான். நீங்க பாருங்களேன், இந்த நற்செய்தி மக்கள் சரியா உள்வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடுது. நற்செய்தி ஒரு மனிதனை மிக பெரிய அளவிலே மாற்றி விடுகிறது. அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்கள், the curses, ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அவைகளை மாற்றுகிறார். இந்த காஸ்பலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. எந்த தேசத்திற்கு நற்செய்தி போகிறதோ
எந்த சமூகத்திற்கு நற்செய்தி சொல்லப்படுகிறதோ, எந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே அந்த நற்செய்தி போய் சேருகிறதோ, அந்த சமூகத்திலே, அந்த பட்டணத்திலே, அந்த நாட்டிலே, அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்விலே மிகப்பெரிய மாற்றம் வந்து விடுகிறது. உங்களுக்கு முன்னே ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற நான் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றிய தகப்பனுக்கு 8வது மகனாக நான் பிறந்தேன். என் தாய் பக்தியுள்ளவர்கள் தான். ஆனாலும் எல்லா பக்தியுடைய இல்லங்களில் நடப்பது போன்ற நிகழ்வுகள் எங்க வீட்டுல நடக்காது. ஒரு திருமணமானாலும் அது சுயமரியாதை திருமணமாக நடைபெறும். எந்த விதமான மத சம்பந்தமான பெஸ்டிவல்ஸும் எங்க வீட்டுல இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய 13 வயது இருக்கும்போது, 14 வயது இருக்கும்போது அடுத்தடுத்து என் பெற்றோர்கள் இறந்து போனார்கள். ஆகவே என்னுடைய அந்த நினைவுகளின் அடிப்படையில அவ்விதமான ஒரு விசேஷங்கள் என்னுடைய வீட்டில் நடந்ததில்லை. முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கை சார்ந்த என்னுடைய தந்தை முற்போக்கு சிந்தனைவாதி, அரசியல் ஆர்வமுடையவர், தமிழ் பற்று மிகுந்தவர். அப்படி நான் வளர்க்கப்பட்டேன். நான் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த நற்செய்தியை நான் அறிந்து கொள்வதற்கு அல்லது நற்செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த ஒரு வாய்ப்பு தான் என் லைஃப தலைகீழாய் மாற்றியது. நான் பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். இந்த இயேசுவை நான் அறிந்திராமல் போயிருந்தால், ஒன்று, நான் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2வது, லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாகி, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல யாருடைய கண்ட்ரோல் இல்லாம ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன். என்னுடைய அன்மாருக்கு தெரியாது நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு தெரியாது. யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலே நான் வாழ்கிறேன். ஆகவே எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த லாகிரி வஸ்துக்களையும் பயன்படுத்தலாம், புகைப்பிடிக்கலாம், மது அருந்தலாம், போதை வஸ்துக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீயான ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் தான் நான் இருக்கிறேன். ஆச்சரியம், நான் எந்த விதமான தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு விடாதபடி என்னை அப்பவே காப்பாற்றினார். அப்போ இயேசுவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஒன்று, நான் சூசைட் பண்ணிருக்கணும், விரக்தி அடைஞ்சு தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை பாதியை முடித்து விட்டிருக்க வேண்டும். அதுவும் இல்லைன்னா பொருளீட்டுவதற்கு தவறான பாதைகளை தெரிந்து கொண்டு ஒரு கிரிமினல் குற்றவாளியாகி சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இது எதுவும் நடக்கலை என் லைஃப்ல. சின்ன வயசுல 16 வயதுக்குள்ளாக ஆண்டவர் என்னை பிடிச்சார். 16வது முடிய போகிறது அந்த பருவத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார். என்னோடு ஆண்டவர் பேசினார். அந்த நற்செய்தியை நான் கேட்டேன் பாருங்கள். அது எனக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்தது. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது என்ற ஒரு எண்ணத்தை சுவிசேஷம் கொடுத்துச்சு. இதுதான் பவுலடிகள் சொல்லுகிறான் ரோமர் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், சுவிசேஷத்தின்படியே ஸ்திரப்படுத்த வல்லவரும். பாருங்கள், இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. 2வதாக தேவனுடைய கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தை கேட்கும் போதே நம்முடைய மனசுல ஒரு துள்ளல் வருது. இந்த கிருபை பாருங்க, நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கல ஆண்டவர். இந்த கிருபை என்கிற அந்த ஒரு சொல் தகுதி இல்லாத நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை, நன்மைகளை கொண்டு வரும். இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு விட்டால், இந்த அருளை தூய தமிழாக்கணும்னு சொன்னார். கிருபையை தூய தமிழாக்கினால் அது அருள். இந்த அருளை, இறை அருளை, இயேசுவின் அருளை, தூய அருளை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் ஸ்திரத்தன்மை அடையும். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. உங்க இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். எதனால? கிருபையின். என்னுடைய மனசுல கில்ட்டி கான்சியஸ் வருது. நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் தப்பிதம் செய்தவன், நான் ஒரு அநியாயக்காரன், எனக்கு ஒரு மீட்பு உண்டா, எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்றெல்லாம் நான் கேள்வி கேட்கின்றேன். இந்த சூழ்நிலையில தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய மனசுல ஒரு மாற்றம் வருகிறது. தேவனுடைய கிருபையினாலே நான் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன், அவருடைய குமாரனாக நான் இருக்கிறேன், அவருடைய குமாரத்தியாக என்னை அவர் மீட்டுக் கொண்டு விட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது. கிருபையினாலே
அந்த கிருபையினாலதான் நமக்கு மீட்பு, அந்த கிருபையினாலதான் நமக்கு ரட்சிப்பு. அந்த கிருபை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி விடுகிறது, உறுதியாக்கி விடுகிறது. என அன்பான ஆண்டவருடைய மக்களே, தெய்வ பிள்ளைகளே, இந்த தெய்வீக வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில, நம்முடைய இருதயத்தில ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, கிருபைகளை நிலைச்சிருக்கும் போது, கிருபையிலே நீங்கள் ஊன்ற கட்டப்படுகிற போது உங்கள் வாழ்விலே அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மூன்றாவதாக, இருதயம் ஸ்திரப்படுவதற்கு அல்லது நாம் ஸ்திரப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம், நீங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது மனசுல சோர்வு வருதா, உங்க உள்ளத்துல கவலை வருதா, ஏதாவது பாரமா இருக்கா மனசு, மனுஷன்ட்ட பேசுறது நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. தனியா போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்து பேசு. ஒரு சகோதரன் சில மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினான். பேசும்போது, பிரதர், என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா எங்க அம்மா எங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. என் வீட்டுல தங்கி இருக்கும் போது பாப்பேன், நானு சுவர் பக்கமா திரும்பிக்கிட்டு 2 கையை உயர்த்தி எங்க குடும்பத்துல அவங்களுக்கு எதெல்லாம் குறைன்னு தெரியுதோ அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபந்தான் என்னை பாதுகாக்குது. அவங்க ஜெபந்தான் என் குடும்பம் பிரிஞ்சு போகாம, என் குடும்பத்துல சண்டை இல்லாம, இந்த காரியங்களை நான் நேர்த்தியா செய்யறதுக்கு, பிசினஸ் நல்லா பண்றதுக்கு என் அன்பு தாயினுடைய அந்த ஜெபந்தான் காரணம் சொன்னார். அதே சமயத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். உங்க மனசை அவர் ஸ்திரப்படுத்தணும்னா நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 10வது சங்கீதத்துல 17வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். உங்க இருதயம் ஸ்திரப்படணும்னா அன்பிற்குரியவர்களே, நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, என் உள்ளம் சோர்ந்து போயிருச்சு, என் மனசுல கஷ்டம், என் மனசுல நான் வேதனைப்படுறேன், உள்ளம் உடைஞ்சு போயிருக்கிறேன், என் கண்ணீரை பாருங்க சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்க பேசுங்க. உங்க இருதயத்தை அவர் அழகா செட் பண்ணிடுவார். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் போயிடும். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா மன பாரமும் விலகும். ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை உங்க மனசுல நீங்க பாப்பீங்க. பாருங்களேன், நிச்சயம் அது நடக்கும். God will do that. உங்க லைஃப்ல இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிப்பார். உங்களுக்கு அதை செய்வார். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். நீங்க தான் ஆண்டவரை செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் சில நேரங்கள்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா நான் அப்படி தனியா போய் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவர், நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், வேற யாருப்பா இருக்கிறா, நீங்க தான் எனக்கு தயவு செய்யணும், தயவு செய்து உதவி செய்யுங்க, எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க தான் மாற்ற முடியும். இந்த நாட்களில் எல்லாம் எங்களுக்கு நிறைய தேவைகள். லாக்டவுன் டைம்ல ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும், நிறைய சபை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, விசுவாச பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. நம்முடைய சின்ன தேவையோ பெரிய தேவையோ ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். மற்ற மனுஷன்ட்ட கேட்கறத விட ஆண்டவரிடத்துல நாம அவரை நோக்கி பார்ப்போம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போதகர் டிவியில என்னுடைய நம்பரை பார்த்துட்டு கூப்பிட்டாரு. என்னுடைய சர்ச்சு மேல இந்த கீத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடு போடுறோம், ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ ஆகும், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு போட்டிருந்தாரு. நிறைய பேர் அப்படி கால் பண்றாங்க. அப்படி எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாதே, அதுல யார் உண்மையானவங்க யார் போய் சொல்றாங்க தெரியாதே. அதனால நான் அவருக்கு உடனே ஹெல்ப் பண்ண முடியல. இன்னொரு போதர் இடத்துல சொல்லி அவரை செக் பண்ண சொன்னேன். ஏனென்றால் நாங்களும் நிறைய தேவையோடு இருக்கிறோம். கடைசியாக அந்த போதர் மூலமாகவே அந்த உதவிகள் அவருக்கு சின்ன உதவி தான் போய் சேர்ந்தது. நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னேன், ஒரு ஊழியக்காரங்க உங்களுடைய தேவைகளை சொல்லணும். யார்கிட்டன்னா நம்ம பிலீவர்ஸ்ட நம்ம அதை சொல்லணும். இப்படி யாருமே தெரியாதவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீ தயவு செய்து உதவி கேட்காதீங்க, அது ஆண்டவர் விசனப்படுவார். நீங்க முழங்கால் போட்டா ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். நான் என்னுடைய சகோதரனுக்கு சொல்றது போல இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நினைச்சிடாதீங்க என்று நான் உண்மையான அன்போடு அவர்கிட்ட நான் பேசினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். யாருக்கும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க, பண உதவி செய்யுங்க கேட்காதீங்க ஊழியக்காரன். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ அல்லது யூடியூப்லயோ ஜிபே நம்பரோ அல்லது பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ கொடுக்கறது இல்லை. அவரை நோக்கி பார்ப்போம், அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். தேவை யாருக்கு தான் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தேவை இருக்குதான் செய்யுது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிச்சிருக்கிறார். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சோர்வு, குழப்பம், கலக்கம், திகில் எல்லாத்தையும் மாற்றவரால் முடியும். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும், வேண்டுதல் செய்யணும், அவ்வளவுதான்.
நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற விசுவாச பிள்ளைங்க, நண்பர்கள், தோழர்கள், புதியவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, மனுஷன்ட்ட சொல்றதை நிறுத்திட்டு உடனே ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு பேசுங்க ஏசப்பாட்ட. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதம் செய்வார். நாலாவது, நம்ம வாசித்த அந்த வசனம் திறவு வசனத்தில் இருக்கு பாருங்க. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல 2 குறிப்பு இருக்குது. 4, 5 அதுல நம்ம பார்க்கலாம். 4வது என்னன்னா, நல் வசனத்தினால் ஸ்திரப்படுத்துவார். 2 தெசலோனிக்கர் 2:17, இருதயத்தை தேற்றி அவர் நல் வசனத்தினால் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏற்கனவே சுவிசேஷத்தினால ஸ்திரப்படுத்தினான்னு உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட். இது நல் வசனம். நீங்க காஸ்பல் நம்முடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல உங்களை ஸ்திரப்படுத்துறது என்னன்னு கேட்டா, தேவனுடைய வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அது செயல்பட துவங்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்க்கையில பார்ப்போம். வசனங்களை நல்லா நீங்க வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை சுவாசிக்கணும், அதை அப்பியாசிக்கணும். இந்த வசனம் தான் நமக்கு உயிரா இருக்கணும். கர்த்தருடைய வசனம் என்பது அது ஜீவன் உள்ளது. ஒரு முறை ஆண்டவர் கேட்டார், தம்முடைய சிசரிடத்துல கேட்டார், எப்பா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கப்பா, நான் நிறைய பேசின உடனே நீங்களும் போக விரும்புறீங்களான்னு கேட்டாரு. அப்ப பேதுரு அண்ணாச்சி என்ன பண்ணாருன்னா, நாங்க எங்க போறது உங்களை விட்டுட்டு, உயிருள்ள வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னார். இது யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில இருக்கு. உயிருள்ள வார்த்தை இது எல்லாமே பவர்ஃபுல் வேர்ட். மற்ற புத்தகங்களை வாசிக்கிறதுக்கும் ஏசப்பாவுடைய புத்தகம், வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருக்கிறது. நான் அதை என் லைஃப்ல உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய படிக்க முடியல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி என்னுடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டதுனால 10ஆம் வகுப்பு கடந்து என்னால படிக்க முடியல. 10ஆம் வகுப்பு நான் தேர்ச்சி பெற முடியல. ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற முடியல. அந்த நாளில், அந்த வருஷத்துல என் அப்பாவும் அம்மாவும் இல்ல. சோ அதனால மனக்குழப்பத்துல இருந்தேன்னா அந்த எக்ஸாமை சரி அட்டன் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். ஒரு 4 பேர் 5 பேருக்கு முன்னாடி என்னால பேச முடியாது. வாசிப்பதும் பேசுவதும் எனக்கு ரொம்ப தீக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் 16வது வயதினுடைய இறுதியில. அப்போ முழங்கால் படிட்டு வேதாகமத்தை சத்தமாய் வாசிப்பேன். சத்தமாய் வார்த்தைகளை சொல்லி வாசிப்பேன். இப்படி வாசிக்க இந்த வசனங்களை நான் சிந்திக்க என் மனசுல இந்த வசனங்கள் தங்க ஆரம்பிச்சது பாருங்களேன். ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். என் பேச்சுல, என் ஜெபத்துல, என்னுடைய அணுகுமுறை எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. ஆகவேதான் சொன்னேன், மற்ற புத்தகங்களை போல அல்ல, இந்த வார்த்தைகள் நம்மை ஸ்திரப்படுத்தும். நான் இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூசன், செத்துறணும்பா, இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன் உலகத்துல வாழணும் அப்படின்னு நினைச்ச காலங்கள் எனக்கு இருந்துச்சு. யாருக்குமே தெரியாம தலகணையில முகம் புதைத்து அழுவேன் இரவு நேரங்கள்ல. அப்படி அழுக வேண்டியதில்லை. ஆனாலும் எனக்கு என்னுடைய அப்பா அம்மா இல்லைன்றது ஒரு பக்கம், இனி என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கலக்கம், திகில் எனக்கு இன்னொரு பக்கம். இது எனக்கு அழுகை கொண்டு வரும். ஏன் என் நிலைமை, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 14 மற்றும் 15வது வயசுல இந்த 2 வருடங்களில நான் என்னுடைய மனது ரீதியாக நான் குழம்பி போனேன். என் உள்ளத்துல ரொம்ப உடைவு. ஆனால் இந்த வசனங்களை வாசிக்க துவங்கின பிறகு பாருங்கள், இந்த வசனம் என்னுடைய ஆன்மாவை ஸ்திரப்படுத்தியது, ஊன்ற கட்டி. அதனாலதான் நான் என்ஜாய் பண்ணி இதை சொல்றேன். ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டுலாம் நான் பேசல. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ற மாதிரிலாம் அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இதை பதிவு பண்ணி அனுப்பல. என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள்ட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசுறேன். ஆகவே எனக்கு அதை ரொம்ப அனுபவிச்சு நான் சொல்றேன், வசனம் விட்டுறவே விட்டுறாதீங்க. வசனத்தை நல்லா வாசிங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா, கஷ்டம் இருக்குன்னா உடனே வசனத்தை எடுங்க, அதை நல்லா வாசிங்க. இந்த வசனம் உங்களை ஸ்திரப்படுத்தும். 5வதாக நற்கிரியைகளினாலும் அவர் ஸ்திரப்படுத்துவான். நல்ல கிரியை. இந்த மனசு செம்மையாகிறது. நீங்க நல்லதே பண்ணிட்டு இருங்களேன், நற்கிரியில செஞ்சுட்டு இருங்க. எல்லாத்தையும் நல்லா பேசுங்க, தீமையை செய்யாதீங்க, புறங்கூறாதீங்க, கோல் சொல்லாதீங்க. எல்லாமே கிளியரா, மைண்ட்ல கிளியரா இருங்க. நல்ல விஷயத்தை மாத்திரம் செய்யுங்க, நற்கிரிகளை செய்யுங்க, நல்லதே பண்ணிட்டு போங்க. அப்படி செய்ய 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 உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நற்கிரியை செய்யும் போது, நல்ல காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிற போது உங்க இருதயம் ஸ்திரப்படைஞ்சிடும், ரொம்ப உறுதியாயிடும். எப்போதுமே பாருங்களேன், நல்லது செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க, நல்லதே பேசுவாங்க, நல்ல காரியத்தையே யோசிப்பாங்க, பாசிட்டிவாவே பேசுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க, அவங்க எப்போதும் இருதயத்துல ரொம்ப ஸ்டடியா இருப்பாங்க, ஸ்திரமா இருப்பாங்க. நற்கிரிகளை செய்ய துவங்குங்க.
நற்கிரியைகளை செய்யறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார் என்று 2:10 எபேசியர்ல வாசிக்கிறோம். 2:14 தீத்துல நாம் நற்செயல்கள் செய்வதற்கு பக்தி வைராக்கியமா இருக்கும்படி தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மலைப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும்னு சொன்னார் ஆண்டவர். ஆகவே நற்கிரிகளை நீங்க செய்யும் போது உங்க ஹார்ட், உங்களுடைய இருதயம் ஸ்திரமாயிடும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவதற்கு என்ன பண்றது? நற்கிரிகளை செய்யுங்க. ஆறாவதாக, நீதியினால நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும் என்று வேதம் சொல்லுது. ஆறாவதாக, நீதியினால் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும், நாம் ஸ்திரப்படுத்தப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி தனது புத்தகம் 54:14 சொல்லுகிறார், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதி இருப்பாருங்க, நீதியா நடந்துகிறது. விசுவாசிப்பதினால் அந்த நீதி நமக்கு கிடைக்கிறது. நம்பிக்கையோடு நீதியின் பாதையிலே பயணம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமோ ரொம்ப ஸ்திரமா இருக்கும். கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதம் 7:9 இப்படி சொல்லுகிறார், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக என்று சொல்றான். ஆண்டவரே, நீதிமான் தள்ளாடிடக்கூடாது. இன்னொரு சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமானுடைய காலை தள்ளாட விட மாட்டார். நீதிமானை நீ ஸ்திரப்படுத்துவீராக அப்படின்னு சொல்றான். நீதிமானுடைய கால்கள் தள்ளாட விட மாட்டார் அவர். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு வாசிக்கிறோம். நீதியில நாம இருக்கும்போது நாம் ஸ்திரமாய் இருப்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நான் ஸ்திரமாய் இருப்பது எப்படி? நீதியான பாதையில் இருக்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீதியாய் நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் எப்போதும் ஸ்ட்ராங்கா இருப்பான். இந்த தானியேல் சொல்றாரு, தரியு ராஜாவுக்கு முன்பதாக தானியேல் பேசும்போது, நீதி கேடு செய்யலப்பா, நான் நீதியா நடந்துகிட்டேன்றான். நீதியின் பாதையில இருக்கிறவங்க, நீதியின் வழி நடக்கிறவங்க எப்போதும் ஸ்திரமா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. நீதியினால ராஜ்யம் நிலைச்சு நிற்கும். நீதி இருக்கிற இடத்துல வளம் ஓங்கும், நன்மை ஓங்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாம் ஸ்திரமாய் இருப்பதற்கு நீதி என்கின்ற ஒரு அற்புதமான காரியத்தை வைத்திருக்கிறார். நீதியாய் நடந்து கொள்வோம். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக என்று தாவீது ஜெபித்தது போல நாமும் கூட, ஆண்டவரே, என்னுடைய நீதியின் பாதையை நீ அறிந்திருக்கிறீர், என்னை ஸ்திரப்படுத்தும், என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக, நலமான ஜீவிதமாக இருக்கும். இறுதியாக 7வது, நம்முடைய இருதயம் அல்லது நாம் ஸ்திரமாய் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனுக்கு காத்திருக்கணும். வெயிட் பண்ணுங்க. தேவன் எப்படியும் என்னோட லைஃப்ல ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்க அவருடைய சமூகத்தில காத்திருங்கள். சங்கீதக்காரன் 2 இடத்துல அதை சொல்லுகிறார். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்னா அவருக்கு காத்திரு. மனுஷனுக்கு காத்திருக்கிறதை விட தேவனுக்கு அவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறது எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். பிரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை காத்து நடத்துவாராக. தெய்வீக கிருபையும் வல்லமையும் உங்களை ஸ்திரப்படுத்தும். அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவீர்கள். மற்றொரு சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான். அதே போலதான், அதே வசனம் தான். 31வது சங்கீதம் 24வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாரா. என்னுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவேன் என்கிறார். நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய மக்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்பது உண்மையானால் நம்முடைய வாழ்வில எல்லா விதத்திலும் நமக்கு இருக்கிற நெருக்கடிகளை மாற்றி நம்மை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் நம்மை நடத்தும். நீங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவசரப்படாதீங்க. அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவரை காத்திருங்கள். ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திர முடிவில் ஆசீர்வாதம் பெறாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆகவே தேவன் சரியான காலத்திலே, சரியான தருணத்திலே, சரியான டைம்ல உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்கிற வரைக்கும் நீங்க காத்திருங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகளை போல செட்டிலெடுத்து எழும்புவார்கள், ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிறார். உண்மைதான். நாம் ஸ்திரப்படுத்தப்படுவது எங்கேன்னு சொன்னா அவருக்கு காத்திருப்பது. நான் 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? நற்செய்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. நாம் செய்கிற ஜெபம், மன்றாட்டுகள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. தேவனுடைய அளவிட முடியாத கிருபை நம்மை ஸ்திரப்படுத்துகிறது.
அவருடைய நல் வசனம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் நம்மை ஸ்திரப்படுத்துகின்றன. நம்முடைய நீதியான வாழ்க்கை நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமா இருங்க. ஏசாமி பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை கீழாக்காதபடி மேலாக்குவார், வாழாக்காமல் தலை. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொலைக்காட்சிகள், பல்வேறு தொலைக்காட்சிகளின் ஊடாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டவரே கர்த்தாவே செய்திகளை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். யூடியூப் வழியாக பார்க்கிற, முகநூல் பக்கத்தின் வழியாய் பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீ சிறப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரம், அருட்கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.